இது GST ரோடுங்க. GST ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல படாலம் கூட் ரோடு பாருங்க. பஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே இருக்கும். பஸ் எப்பவும் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இந்த படாலம் கூட் ரோடு ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருக்கும். டெவலப்மெண்ட் பயங்கரமான டெவலப்மெண்ட் ஃபுல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. நீங்க முன்னாடி பார்த்த படாலம் கூட் ரோடுலாம் இப்ப கிடையாது. செங்கல்பட்டு படாலம் சொல்லுவாங்க. இந்த ஏரியா இப்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் ஃபுல்லாவே ஒர்க், ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க், அதே மாதிரி பிரிட்ஜ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லோ பட்ஜெட்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைட்டுக்கு எதிரிலேயே பாத்தீங்கன்னா வெளியில கேட்ல இருந்து வெளியே வந்தோம்னாலே உங்களுக்கு வந்து சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பாருங்க வீடுகளாவே இது இருக்கு. அண்ட் வந்து இது பாருங்க இங்க ஒரு பெரிய பங்களா வீடே வந்து கட்டி இருக்கிறாங்க. இந்த ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நியரஸ்ட் தான் நம்மளுடைய சைட் இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சைட்டுங்க, சூப்பரான ஒரு சைட்டு. பேக்ரவுண்ட்ல பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சார் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம நசீர் சார் தான் கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் அருண். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க சார். ஓகே, கண்டிப்பா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம லொகேஷன் போலாம் சார். வணக்கம் அன்பு மக்களே, நான் வந்து நசீர் அகமது. நான் வந்து பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இந்த பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 8 இயர்ஸா வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. அதனுடைய தலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 34 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சர்வீஸ் வாய்ந்தவராக இருக்கிறாரு. நாங்க வந்து ஆன் ரோட்ல நிறைய ப்ராஜெக்ட்டுகளை கொடுத்துருக்கோம், பிளாட் கொடுத்துருக்கோம், வில்லாஸ் கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் கொடுத்துருக்கிறோம். நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வளர்ந்து வரும் செங்கல்பட்டு படாலத்துல வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்லயே சின்ன அமௌண்ட்ல, அதாவது ஒரு குறைந்த பிரைஸ்ல வந்து இந்த இடத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பத்தி நம்ம போயிடலாமா சார்? நம்ம கண்டிப்பா போலாம். கண்டிப்பா போலாம். ஏன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இடம் வாங்கணும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆமா கண்டிப்பா. இப்போ நானே வந்து ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்துட்டு இந்த இடத்த நான் ஏன் வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட போனோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு வந்து CMDAன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் சார். பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செய்யூர்ல வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சூப்பர்பா ஒரு சிப்காட் ஒண்ணு இங்க வந்து நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. சிப்காட்டும் வரப்போகுது. உங்களுக்கு சிப்காட்டும் வரப்போகுது. ஒரு 2000 கோடி செலவுல வந்து ஒரு 25 கிராமங்களை வந்து நகரமா வந்து மாத்துற வேலையும் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படாலம்னா வந்து தெரியாதவங்களே இல்ல. ஏன்னா சவுத் ஜோன் வந்து அது மாதிரி ஃபேமஸ் வாய்ந்தது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேருந்து நிலையம் வந்து வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செங்கல்பட்டு படாலம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபேமஸான ஒரு மாறிடுச்சு. ஃபேமஸான இடமா மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு GST ரோட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்துடலாம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு GST ரோட்லயே இப்போ வந்து 2000 ரூபாய் வந்து 1800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கும்போது 7 நிமிஷத்திலேயே வந்து உள்ள வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா 7 நிமிஷத்துல உள்ள வந்துடுறோம்னா எவ்வளவு லாபம் அப்படின்றத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை நான் விளக்கி சொல்றேன். சூப்பர் சூப்பர் சார். இப்போ நம்ம GST ரோட்ல இருந்து அந்த படாலம் ரோடு உள்ள வரோம். நம்மளுக்கு உள்ள வரோம். இந்த ரோடு கனெக்டிங் ரோடு எந்த ரோடு சார்? நம்மளுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புதூர் போற ரோடுங்க. இது புதூர் செய்யூர் வந்து போற ரோடு. இங்க வந்து லேண்ட்மார்க்னு சொன்னா இங்க வந்து ஒரு சுகர் மில் இருக்கு. சுகர் மில்லுக்கு சரியா ஆப்போசிட்ல தான் வந்து நம்ம இருக்கோம். வெரி நியர்பை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படாலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, 500 மீட்டர்லயே இருக்கு. அதுக்கு முன்னதாகவே நம்ம இந்த சைட் உள்ள இருக்கோம். ஓகே ஓகே சார். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக கூட அதை நம்ம வாங்கி போட்டோம்னா நல்ல அப்ரிசியேஷன். ஷூரா இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு இப்போ வாங்கி போடுறவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம் இந்த நகரம். உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இருக்கு. சில பேர் வந்து இப்போ ரொம்ப விரும்பி பாக்குறது என்னன்னா ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்றாங்க. ஒரு தேக்கு மரம், செம்மரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பல வகைகளுடைய மரங்கள் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி நான் உள்ள ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம உள்ள பாத்துருவோம். எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. ஆமா, உள்ள காட்சி அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பாத்துருவோம். சொட்டு நீர் பாசனம், தண்ணீர் வசதிகளும் இங்க உள்ள வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. இதுவும் இல்லாம ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சொல்லிட்டே வரணும். சூப்பர் சார். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படிங்கிற போது எப்படி சார் இருக்கு? எவ்வளவு நேரத்துல வரலாம்? இப்ப செங்கல்பட்டுல இருந்து எவ்வளவு தூரம் நம்ம இருக்கு? அது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா போக்குவரத்து இருக்கிற லேண்ட் தான் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷனே ஆகும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா படாலம்ன்றது பக்கத்திலேயே வந்து ஒரு GST ரோட்ல இருந்து 3வது கிலோமீட்டர்ல படாலம் வந்து ஒரு பெரிய ஊரு. அது புதூர்ன்றதும் ஒரு பெரிய ஊரு. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுல இருந்தும் வந்து உள்ள போக்குவரத்து நடக்குது, பஸ் பேருந்து நடக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் இல்லையா, கிளம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து வருது. கரெக்டா வந்து எக்ஸ்கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்க
படாலம் உள்ள வரணும்னா எக்ஸ்கூட் ரோடு. சரிங்க சார். அந்த எக்ஸ்கூட் ரோட்ல நின்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு, ஆட்டோ இருக்கு, மற்ற இங்க போக்குவரத்து வந்து நிறையவே இருக்கு. பஸ் வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பஸ் போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்கு. ஆமா சூப்பர் சார். சோ அதனால வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஈஸியர் அந்த இது கனெக்டிங் ரோடா? ஆமா, ஈஸியார் வந்து கனெக்டிவிட்டியில வந்துருது. ஈஸியார் கனெக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஞ்சேரியில ஒரு நெடுஞ்சாலை வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பவுஞ்சூர் போற ரோடு. பவுஞ்சூர் போற ரோடு பூஞ்சேரியில வந்து ஒரு பெரிய நெடுஞ்சாலை உருவாகிட்டு இருக்கு, ஹைவே உருவாகிட்டு இருக்கு. அந்த ஹைவே எல்லாம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமாவே ஆயிடும். அப்ப உங்களுக்கு 2 வே இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து ஒரு வே இருக்கு. நம்ம வந்து திருச்சி திண்டுக்கல் போனோம் அப்படின்னா அந்த சைடு உங்களுக்கு கல்பாக்கம் பாண்டிச்சேரி அந்த சைடு போனோம்னாலும் போக்குவரத்து இருக்கு. சோ நெருக்கடிகள் வந்து தவிர்க்கப்படுறதுனால போக்குவரத்து அதிகமாவே நடக்குது. ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்கூட் ரோடு அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வந்து பிரிட்ஜ் போடுறாங்க, ஓவர் பிரிட்ஜ் போடுறாங்க. அந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் போட்டோம்னா சாலை நெருக்கடி வந்து இல்லாம ஸ்மூத்தா வந்து போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப எல்லா கனெக்டிவிட்டி அக்சஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பர் அக்சஸ் இருக்கு. ஆமா, இங்க இருந்து நீங்க பஸ் பிடிச்சிட்டு நீங்க சுகர்மில்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அதுல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்க நீங்க இறங்குனீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட் இருக்கு. ஒன்லி ஃபார் ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். அத நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல போனீங்கன்னா 2000 2500 அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க அதை விட உங்களுக்கு வந்து கம்மி, பாதி விலைக்கு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் டீடைல்ஸ் ரேட் என்னன்றதை நம்ம சைட்டுக்கு உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம சைட்டை பத்தி பாத்துலாங்களா? நம்ம சைட் நேம் என்னங்க சார் நம்மளுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா சைட்டை பத்தி பார்க்கலாம். இது வந்து பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் வழங்குற ஒரு சூப்பர்பான ஒரு சைட். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நேம் வந்து என்ஜினியர்ஸ் காலனி. சூப்பர், என்ஜினியர்ஸ் காலனி. ஓகே சார். இந்த சைட்டினுடைய மொத்த விஸ்தரிப்பு பாத்தீங்கன்னா 7.5 ஏக்கரா வந்து இருக்கு. ஓகே, அதுல வந்து 130 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். 130. ஆமா, 534 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2471 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம வந்து பிளாட்டா வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து தார் ரோடு பாத்தீங்கன்னா அகன்ற தார் ரோடே ஒரு 3 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி வந்து 3 ரோடு இருக்கு. 3 ரோடு இருக்கு. அண்ட் 23 அடி ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பெரிய லெவல்ல பார்க் கொடுத்துருக்காங்க. ஆமா, இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு வீக்கெண்ட் மந்த் எண்ட் ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து அமைச்சிட்டாங்க. நம்ம வந்து நம்ம லேண்ட போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னா இங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா செயற்கைத்தனமா உங்களுக்கு ஃபால்ஸ், கிரிக்கெட் விளையாடுற ஒரு மைதானம், ஒரு பேட்மிண்டன், ஒரு செயற்கை ஃபால்ஸ், இது எல்லாமே வந்து இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய டீடைலும் நான் சொல்றேன். சூப்பர் சார். என்ன அப்ரூவல் சார் நம்ம கொடுத்துருக்கோம்? இது வந்து டிடிசிபி அப்ரூவல்டு அந்த ரேரா அப்ரூவல்டு. ஆமா, டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 பிளாட் வரையும் ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சதுனால சோ வெரி வெல். பேப்பரை பொறுத்த வரையும் குட். உங்களுக்கு ஃபுல்லா ஆல்ரெடி வீடும் கட்டிருக்காங்க போல. ஆமா, ஆல்ரெடி வீடு கட்டுறாங்க. வர்றவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்காங்க. ரெண்டாவது இப்ப நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்து பல வகையான மரங்களை வந்து இங்க வந்து உள்ள வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸா தேடுறவங்களுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னு தேடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல இந்த இடம். சென்னைக்கு மிக அருகாமையில இது மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம், இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து தகுந்த இடம். இது வெரி நியரஸ்டே வந்து ஜிஎஸ்டில இருந்து இருக்கிறதுனால இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு 100% திருப்தி. அதுவும் இல்லாம 100% உங்களுக்கு எதிர்கால லாபமும் அப்ரிசியேஷனும். ஏன்னா இப்ப படாலம் கூட்டோட ஃபுல்லாவே அந்த ஒர்க் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாம் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. நம்ம செங்கல்பட்டு அந்த டோல்கேட்டுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன் அப்படின்றது அது. ஆமா, அதுதான் வந்து எக்ஸ்கூட் ரோடு தான் பெரிய ஜங்ஷன். இப்ப அந்த ரோடு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் லெவலுக்கு வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இடத்துல லோ பட்ஜெட்ல நம்ம இருக்கோம். சூப்பருங்க சார். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு? ஆமா சார். ஆமா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு வந்து ஒரு கேட் வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து செக்யூரிட்டி வந்து இருக்காங்க. 24 கேமரா ஃபுல்லா சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கு. சாலை அமைப்புகள் நல்லா இருக்கு. குடிநீர் வந்து இங்க வந்து அற்புதமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பச்சை பசேல்னு இருக்கிற அந்த கிரீன்ஸை பாத்தீங்கன்னாலே தெரியும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. குடிநீர் சுவையாவே இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாழை மரம், கொய்யா மரம், சீத்தாப்பழ மரம், நெல்லி மரம், இது மாதிரியான மரங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால குடிநீர் வந்து ரொம்ப சுவையான குடிநீர்லாம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கு. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்லயே ஒரு 50 இருக்கு. 50 இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆல் டைரக்ஷன்ல கிடைக்கும். இப்போ வந்து நம்ம புக் பண்ணா ஆல் டைரக்ஷன்ல வந்து கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே சார். பட்ஜெட் அப்படின்றது என்ன மாதிரி சார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? சார் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாங்கும் தகுதின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சார். நம்ம எல்லாமே வந்து ரிச் பீப்புள்ஸை வந்து நம்ம வந்து எய்ம் பண்றதே இல்ல. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு கொஞ்சம் கையில வந்து பணம் வச்சிருந்தா சேமிப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு ஆர்வம் இப்ப நிறைய மக்கள் கிட்ட வந்து இருக்கு.
இப்போ அவங்க கிட்ட இருந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரைஸ் வந்து வெறும் 1350 ரூபாய் கொடுத்தா அவங்க வந்து ஒரு லேண்டுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் 1350 ரூபாய் 350 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ 1350 ரூபாய்க்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம உள்ள வந்தோம்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ சிட்டிக்குள்ள அந்த சிட்டி லைஃப்ல இருந்து நம்ம ஒரு ரிலீஃப் எடுக்கணும், ஒரு சாட்டர்டே சண்டேல ஒரு ஃபேமிலியோட வந்து வரணும், அதுவும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவா இருக்கணும், பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கணும், நடந்து போனோம்னா பஸ் ஏறுற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், பக்கத்துல நியர்பைல வீடுகள் இருக்கணும். அப்படின்னம்னா இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்லயே நம்ம கேட்டுக்கு அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா ஃபுல்லா வீடுகளாவே வீடுகள் தான், ரெசிடென்ஷியல் ஏரியாவா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா ஒரு கிரீன் ஏரியாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து முக்கியம். 1350 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டை சொந்தமாக்கிக்கலாம். அடிஷனலா ஒரு 8 லட்சம் ரூபாய் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் போட்டீங்க அப்படின்னா சூப்பரான வீடுகளை நம்ம கண்டிப்பா வீக்லி வந்து நம்ம அருமையா வந்து ஒரு அருமையா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் ஃபேமிலியோட. கண்டிப்பா அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து ஹாட் கேஷ் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் மாசம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு லோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா இதனுடைய கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு 200 rupees வருது. அதுல நாங்க ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜ் எல்லாம் போட்டு அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% நாங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, எடுத்து கொடுக்குறோம். அவங்க டவுன் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 2 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தாங்கன்னா போதும், ஒரு லேண்டை வந்து அவங்க சொந்தமாக்கிக்கலாம். ஏன் திரும்ப நம்ம அதை சொல்றோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு நீங்க வாங்கி போடக்கூடிய அந்த சொத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே கிடைக்காது. இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஜிஎஸ்டில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் எல்லா பொருளையும் நீங்க உற்பத்தி பண்ணிடலாம் சார். ஆனா வந்து இடத்தை நீங்க உற்பத்தி பண்ணவே முடியாது. இன்னைக்கு நான் வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து தான் நீங்க வாங்க முடியும். அப்படி வாங்குனீங்கன்னா நான் வாங்கின ரேட்டு சொல்ல மாட்டேன், கொடுக்குற ரேட்டு வேற மாதிரி இருக்கும். இப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ரிசியேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 300ல இருந்து 400 வந்து ஆகிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே. செங்கல்பட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் படாலம் தான் பெரிய ஸ்டேஷன். அப்ப படாலத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இந்த லோ பட்ஜெட்ல அப்படின்னு சொன்னா சத்தியமா அவங்க வந்து புத்திசாலிங்க. சூப்பர் சார். குட்டி சென்னை வந்து செங்கல்பட்டுல இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு, மால்ஸ் இருக்கு, டிமார்ட் இருக்கு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, பஸ் நிலையம் வந்து இப்ப ஓபன் பண்ண போறாங்க. இங்க மகேந்திரா வேர்ல்டு சிட்டி கிட்டத்தட்ட 38 பெரிய உலக கம்பெனி எல்லாம் வந்து இங்க இருக்கு. அதாவது குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எஸ்ஆர்எம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அண்ட் எஸ்ஆர்எம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எஸ்ஆர்எம்லயே இங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ட் கற்பக விநாயகனுடைய காலேஜ் இருக்கு, அவருடைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஆண்டாள் அழகர் இப்ப வந்து விஜயலட்சுமி இது மாறிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து இங்க பக்கத்திலே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ். ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அண்ட் காலேஜ் ஆகட்டும், ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமாயிட்டும், அதுக்குடைய பக்கத்துல தான் இப்ப நம்ம வந்து சைட் இருக்கு. சூப்பர் சார். அந்த லொகேஷன்லயே நல்ல சைட். 8 லட்சம் ரூபாய் கையில இருந்தா ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வந்து பாருங்க, சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்ல சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்றோம். ஒரு மெயின் ஜங்ஷன்ல அதான் ரொம்ப லாங்கா இருந்து வராங்கன்னா ஒரு மெயின் ஜங்ஷன்ல வந்து அங்க இருந்து நாங்க வந்து கேப் வசதி, ஆட்டோ வசதி, செங்கல்பட்டு வந்துட்டா போதும், படாலம் கூட்ரோடு வந்துட்டா போதும், இங்க இருந்து நாங்க ஒரு கேப் ஆட்டோ ஏதோ ஒண்ணுத்துல வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் அந்த இடத்துலயே வந்து அவங்கள வந்து இது பண்ணிடுறோம். சூப்பர் சார். நல்ல ஒரு லொகேஷன், நல்ல சைட் சார். அப்ப அருண் நீங்க பாருங்க, நான் ஒரு சில விஷயம்லாம் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்றேன். நீங்க அந்த செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இங்க ஆரம்பிச்சு இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி இசிஆர் லிங்க் ரோடு பூஞ்சேரிக்கு போற ரோடு வந்து இந்த ரோடு தான். ஓகே சார். இதுக்கு உள்ள என்னென்னலாம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து புகழ் வாய்ந்த கம்பெனிகள், மக்கள் புழக்கம் இருக்கிற கம்பெனிகள். அதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாரல் மால் வந்து பக்கத்திலேயே தான் இருக்கு. அப்புறம் சைமன் கமீசா ஃபேக்டரி வந்து பக்கத்துல இருக்கு, வீல்ஸ் இந்தியா பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம பெப்சிகோ அண்ட் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, அப்புறம் வந்து சோழன் பேப்பர் மில் இங்க இருக்கு, கற்பக விநாயகர் குளோபல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் கற்பக விநாயகா மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் காலேஜ் வந்து இங்க தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவர்வின் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, கவுண்ட் மிடில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கனரா பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ் இது எல்லாம் இருக்கு. அப்புறம் படாலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாவே இருக்கு, அண்ட் போஸ்ட் ஆபீஸ் வந்து இங்க இருக்கு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து இங்க இருக்கு. இது எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த சைட் வந்து இருக்கு. அப்ப இது எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா உங்களுக்கு போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்கும். அப்ப போக்குவரத்து இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா அது அப்ரிசியேஷனுக்கு வந்து உகந்த இடமா தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்து இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போக்குவரத்து எங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இது மாதிரி சைட்ஸ் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் வாங்குது. ஓகே சார். இப்போ நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலுமே நம்ம வியூவர்ஸ்க்காக அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எப்பயும் கொடுப்பீங்க? கண்டிப்பா வந்து சென்னை சூப்பர் விழாக்கு பார்த்துட்டு வர்ற எல்லா கஸ்டமரும் வந்து எங்களுடைய கஸ்டமர். ஓகே சார். அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஃபர் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்க சார். அவங்க
ஃபோன் பண்ணும் பொழுது அவங்க வந்து இங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஆஃபர் வந்து நல்லாவே இருக்கும். கொடுக்குற ஆஃபர் அந்த ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சர்ப்ரைஸ் ஆஃபரா கொடுத்துருவோம். சர்ப்ரைஸ். சூப்பர் சூப்பர் சார். வாங்க கண்டிப்பா வந்து சாரோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே தான் கொடுத்துருக்கோம். கிரேட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்ட் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு வந்து சாரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டாவே கால் பண்ணலாம். வந்து சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பட்ஜெட் கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்குங்க. மிஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.